மக்களை ஏமாற்றி மத்தியில் ஆட்சிக்கு வரான். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வைத்து இவர்கள் வந்து அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக பல கொடூரங்களையும் பல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து அதுக்காக வந்து இந்த ஆட்சி கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, லஞ்சம் வாங்கலையா, இவங்க உண்மை அப்போ வந்து இந்த இப்போ நீங்கள் ஒருத்தன் பேர் சொன்னீங்க, ஆகாஷ் பாஸ்கரன், இவன்லாம் யார் அப்படின்னு. இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம், அதாவது இந்த விவரம் தெரியாத மக்கள் இருக்காங்க, ஹியூமன் கேட்டல் சொல்லப்படுது. இவர்களை ஏமாற்றி இவர்களை கஷ்டப்பட வச்சு ஒரு வகை எப்படி இருப்பான்னா, ஹியூமன் கேட்டல்ஸ்ன்றவன் 80% இந்த உலகத்தில் ஹியூமன் கேட்டல்ஸ் தான். அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் எந்த வளர்ச்சி, அறிவு, நாலேஜ் அறிவு ஒன்று தான். அந்த மாதிரியான அவன் திங்க் பண்ண மாட்டான். 3 வேளை திங்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், செத்து போயிடணும். ப்ரொடக்டிவிட்டி தான் அவனுக்கு. வேறு ஒன்றும் இந்த கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அது நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. அப்புறம் எதையோ ஒன்று கல்யாணம் பண்ணுவான். இல்லை அந்த பொண்ணு ஷாருக் கான், சல்மான் கானை கல்யாணம் பண்ணு சுற்றிட்டு இருக்கோம். கடைசியில் ஊருக்குள்ளேயே ஏதாவது தாய் மாமனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அதுவும் வாழ்ந்துடும். எல்லா வீட்டில் கேட்டிங்கனாலும் இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. பையன்கிட்ட கேட்டாலும் சரி, பிள்ளைங்கிட்ட கேட்டாலும். இது ஹியூமன் கேட்டல்ஸோட ஜென்ரல் சைக்காலஜி. அப்போ அவன் வந்து உழைப்பான், அவன் குடும்பத்துக்காக உழைப்பான், அவனுக்காக வேலைக்காக. அவன் ஏதோ ஒரு ஆசைப்படுவான், பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவான், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவான். இப்படி ஆசைப்பட்டு அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். நேர்மையாக கரெக்டாக போயிட்டுருக்கவனை அவனை எப்படி ஆட்டையை போடுறதுன்றது தான் இந்த கும்பலோடைய வேலை.